ஏண்டா அறிவு இருக்க உனக்கு? ஓடுற வண்டியில் ஏறிய கைகால போச்சுன்னா உன்னை எவன் கட்டுவான்? உட்காரியா? எதனாச்சும் ஆச்சுன்னா நானும் டிரைவர் தானமா பதில் சொல்லணும். ரன்னிங்ல ஏறுற பாசஞ்சர்லாம் நீ ஏன்டா ஏத்துற? இறக்குடா கீழே. தாயாயோ நான் ஒருத்தன் சொல்லணும், அப்புறம் நீ வேற என்ன தனியா? போமா, போய் டிரைவர் சீட்டுக்கு பின்னால உட்காரு. நாயுடு, வண்டியை முன்னால பார்த்து ஓட்டியா? எங்கம்மா போற? இந்த பஸ் எங்க போகுது? எங்க போகுதுன்னே தெரியல. ஓடும்போது ஏறணும் அப்படித்தான். கடைசியா எங்க போகுது? பஸ் ஸ்டாண்டு போகுது. இல்ல, இது காயலாங்கடைக்கு தான் போகும். பெரிய அறிவு களஞ்சியம், புத்தி கூர்மை. காயலாங்கடைக்கு போகுதான். சோம்பேறி நீ கூட தான்டா செத்தா சுடுகாட்டுக்கு போவ. சுடுகாடும் காயலாங்கடையும் ஒண்ணுதான். சொல்லிட்டு ஏன்டா கம்முன்னு உட்காந்துருக்குற? நீ ஏமா கம்முன்னு இருக்க? எங்க போற? இது கடைசியா எந்த ஊரு போகுது? பாண்டிச்சேரி, பாண்டி புதுச்சேரி, புதுவை. அந்த ஊருக்கு டிக்கெட் கொடுங்க. 4 ரூபா 60 பைசா கொடு. நீயும் கண்டக்டரா? என்ன மாதிரியே பை வச்சிருக்கிற? இந்தாமா அப்படி 5 ரூபாயா? சில்லறையை அனுப்புறேன். யோ தள்ளிவாயா? உள்ள வைங்க ஐயா, அவர் நடக்கிறார்ல. நீங்க இப்படி வைக்கந்தான். சேமத்தியவையா காட்டான். எங்க போற? பாண்டிச்சேரி 2.5 போடு. பாண்டிச்சேரி 2.5 போடா? ஏயா என்ன காரா இல்ல பாரா? பாண்டிச்சேரி போனதுக்கு அப்புறம் போடு. இங்க குடு. யார் யாரியா? நானே என் பையன், பக்கத்து வீட்டுக்காரரு. எவையா காட்டான்? ஆள காமியா? ஐயா நானு விளையாடாது. நீதான் தெரியுது ஐயா. அப்புறம் யாரியா? என் பையன், பக்கத்து வீட்டுக்காரரு. பக்கத்து வீட்டுக்காரர் யாரு? அதோ 3வது சீட்ல மூஞ்சி நீட்டமா அசிங்கமா சீட்ல காலை வச்சிட்டு இருக்காரு. காலை கீழே போடியா? போடியா. பையனுக்கு என்ன வயசு? 3. ஏய் யோ, பையனை ஏன் அடிக்கிற? உன் வாரிசாவது உண்மையை சொல்லட்டையா? வயசு திருடுற சொந்த வீட்டுல. புறப்படும் போதே 3 சொல்லி கொடுத்தேன். இங்க வந்து 5. பள்ளிக்கூடத்துல படிக்கிறியா? பாடமன்ற லட்சணம் ஆகுது. நீ வா. நீ ரூபா 11 12 இருக்கு. அப்புறம் கொடுக்குறேன். குடிப்பீங்களா? டிக்கெட்ட பத்திரமா முடிஞ்சு வை. கைய உள்ள வைப்பா. அந்த பொண்ணை பார்த்தா ஜீனிமா காரி மாதிரி இல்ல? சும்மா இருப்பேன். சினிமாக்காரி மூஞ்சி முகர் கட்டி வருது. ஸ்டைல் வருது ஸ்டைல். பதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ பதனமே. ராஜபத்து பாட்டு கலந்ததா? காதல். இந்த பொண்ணை பார்த்தா ஒரு தினுசா தெரியல. ஒரு தினசா தெரியுது, பல தினசா தெரியுதுங்கோ. நல்ல சமாச்சாரம் போக போக தெரியும். இப்படி பேசாம வாங்க. ஓடுற பஸ்ல வந்து ஏறிச்ச என்ன விஷயமா இருக்கும்? யாருக்கு ஐயா தெரியும்? நானும் உங்களோட தானே பஸ்ல வர்றேன். ஏற்பா ஏற்பா. புடவை அம்மா. ஏறுமா உட்கார். எந்த ஊருக்கு போற? கேக்குறா நின்னுட்டு பேமொழி முடிக்க. என்னது பரதநாட்டியம் ஆடுறியா? பஸ் ஆட்டம் மாத்தது இல்ல? எந்த ஊருக்குமா போற? என் மகள் கிட்ட போறேன். ஓயா, உன் மகளுக்கு எந்த ஊரு? அதோ என் மகள் சுகுணா. நாங்க போனோமா? ஆமா. புடிச்சிட்டு அப்படி போட விடு. அப்பதானே போற. போமா. சுகுணா, என் கண்ணு என்னை விட்டுட்டு எங்கம்மா போயிட்டு? அம்மா, நான் உங்க மகன் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. வாமா போலாம். கேள்வி இறங்குறியா இல்லையா? போனி இறங்க முடியாது. எப்படி முடியும்? வயசான காலத்துல கஷ்டப்பட்டு ஏறி விட்ட. இப்ப இறங்க தெரியாம தவிக்கிறேன். வா, நான் இறக்கி விடுறேன். என் மகளோட தான் இறங்குவேன். வாமா. ஐயோ, என் கையை விடுங்கம்மா. சத்தியமா நான் உங்க மகன் இல்ல. ரோதனையா போச்சப்பா. பைத்தியத்துல என் பஸ்ல ஏத்துறேன். இறக்கடா கீழே. யாரையோ அந்த அம்மா பூர்வத்துல எனக்கு தெரியும். அம்மா இன்னொன்னு, என்னம்மா அது உன் குடும்பமே சரியில்லை. கொஞ்சம் மன்னிச்சுங்க சார். இப்படி வாங்கம்மா. என்னம்மா இது? இந்த பொண்ணு நம்ம சுகுணா இல்லம்மா. நம்ம சுகுணா இல்லையா? இல்லம்மா, நம்ம சுகுணா நாளைக்கு வந்துரும். வாங்கம்மா. நாளைக்கு வந்துருவாளா? நிச்சயமா வந்துருவா. வாங்கம்மா வாங்க. கண்டக்டர் பாவம், தப்பா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. நான் சுகுணா இல்ல, என் பேர் மாலா. நான் கேட்டேனா? நீங்க மாலாவோ கொக்கோ கோலாவோ எனக்கு என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி, அவ்வளவுதான்.
இல்ல இல்ல அம்மா. நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. சினிமா ஆசையினால பெத்த தாயையே ஒரு பொண்ணு தவிக்க விட்டுருக்காங்க. அது எவ்வளவு பரிதாபம் பாருங்க. வயசு பொண்ணு வாசப்படி தாண்டான்னா காலை ஒடிக்கணும். அப்பதான் இந்த நாடு திருந்துங்க. மகளை காணாங்கிற ஏக்கமே அந்த அம்மாவை பைத்தியம் ஆயிடுச்சு. பைத்தியம்னு நம்ம சுலபமா சொல்லி போடுறோம். ஒவ்வொரு பைத்தியத்தினுடைய வாழ்க்கையிலும் ஒரு கதை இருக்கப்ப. அந்த பொண்ணு நம்பி போனவன் எப்படிப்பட்டவனோ, அவளை ஜெனிவால தான் சேர்த்தானோ இல்ல தெருவில் அலைய விட்டானோ யாருக்கு தெரியும்? இவங்க பேசுறதுக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களுக்கும் எவ்வளவு பொருத்தம். ஐயோ, அந்த தாயினுடைய மகளும் என்னை போலவே சினிமா ஆசையினாலே எல்லாரையும் மறந்துட்டு போயிட்டா போல இருக்கு. பாவம், என்னை பார்த்து மகளே மகளேன்னு தவியா தவிச்சாங்களே. இது போலத்தானே என்னை காணாமல் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தவிப்பாங்க. எவ்வளவு அருமையா வளர்த்தாங்க. கவலையே தெரியாம கண்ணை போல பாதுகாத்தாங்களே. பொழுது விடிஞ்ச உடனே அம்மாவையும் முந்திக்கிட்டு அப்பா தானே எனக்கு ஓவல் கொண்டு வருவாங்க. அப்பா மாலை மாலை சத்தமா தான் கூப்பிடுங்களேன். இறைஞ்சு பேசாத. மீனாட்சி, குழந்தையோட முகத்தை பாத்தியா? சாட்சாத் மகாலட்சுமியே தூங்குற மாதிரி இல்ல? இந்த பாரு, தினமும் காலையில நானே வந்து மாலாவை எழுப்பி என் கையால ஓவல் கொடுத்தாதான் அன்னைக்கு பூரா என் மனசு நிறைஞ்சிருக்கு. எனக்கு வேலை மிச்சம். அப்பவே கொண்டு வந்துட்டேன். எழுந்திருந்து சாப்பிடுமா, ஆறிட போகுது. மாலா, இன்னைக்கு காலேஜுக்கு நீ சீக்கிரமா போகணும் இல்ல? கல்ச்சரல் ஃபங்க்ஷனுக்கு உன்னோட ஃபேவரட் ஸ்டார் நந்தினி தேவி வரதா சொன்னியே. மை காட், மறந்து போயிட்டேன். இன்னொரு விஷயம், மாலாவுக்கும் நான் ஒரு பெரிய சினிமா ஸ்டாராக வரணும்ங்கிற ஆசை நிறைய இருக்குதா கேள்விப்பட்டேன். முயற்சி பண்ணினா மாலாவும் என்னை போல ஒரு சினிமா ஸ்டாராக வர முடியும். இங்கு நடந்த நிகழ்ச்சியில் மாலாவை வெற்றி பெற்றதுனால இந்த கப்பை மாலாவுக்கு அளித்து என் வாழ்த்து தெரிவிக்கிறேன். மேடம், சிரமத்துக்கு மன்னிக்க. கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. ஒரு ஸ்னாப் எடுத்துங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் நவருங்க. கொஞ்சம் 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 நவருங்க. ரெடி ரெடி. அம்மா அம்மா, எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கம்மா. எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கம்மா. படம் எடுக்கிறது தெரியல? ஓமே ஓமேன், படம் எடுக்கிறீங்களா? பாம்புல படம் எடுக்கும். நீங்களும் படம் எடுக்கிறீங்களா? அப்ப என்ன ஒரு போஸ் ரெண்டு பேரும் சார் கோவிச்சுக்கிறீங்க. இந்த அம்மா பெரிய ஸ்டார் ஆயிடுவாங்கன்னு அந்த ஸ்டாரே சொல்லிருக்காங்க. அப்புறம் நேரம் கிடைக்காது. கையெழுத்து வாங்கினா தான் உண்டு. ப்ளீஸ் ஒரு கையெழுத்து வாங்கிடுறேன். மரியாதையா நீ போறியா இல்லையா? என்னங்க நீங்க, இந்த ரேஸ்னா தெரியுமா? ரேஸா? ரேஸ் அந்த ஒரு குதிரை இருக்க. ஆமா, அத பத்தி எனக்கு ரொம்ப தெரியும். டிப்ஸ் கொடுக்குறீங்களா? பிரமாதமா கொடுப்பேன். கொஞ்சம் இரு, கேட்டு வந்துடுறேன். கொடுக்குறேன், நீங்க வாங்க. எங்க கொடுக்குறேன், நீங்களே கொடுங்க. நிச்சயமா கொடுப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா. பாருமா, நீங்க கையெழுத்து போடலன்னு எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க தலையெழுத்து ஜாக்கிரதை. அவன் கிடக்குறான், யாரோ ஒரு பைத்தியக்காரன். அதை ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்காதீங்க. கமான், எங்க போஸ் கொடுங்க. சரி, ஸ்மைல் ஸ்மைல். ஸ்டடி. தேங்க்யூ. ப்ளீஸ். இவர் ஒரு சிறந்த சோசியல் ஒர்க்கர். பெயர் சுதாகர். சுருக்கமா சொல்ல போனா இந்த சினி ஸ்டார்களை உற்பத்தி பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியே இவர்தான். ஓ, இஸ் இட்? இப்ப வந்துட்டு போனாங்களே நந்தினி தேவி, அவங்க இம்பாலா காரம் ஏற்காட்டு பங்களாவும் யாரால வந்தது? அஜாபால தான். So glad to meet you. மேடம், நான் கூட உங்களுடைய கலாரசனை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே எப்படி முன்னுக்கு கொண்டு வந்துட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தாச்சு.
உங்களுடைய கலை ஆர்வம் என்னால கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்யறேன். இந்தாங்க அட்ரஸ். டேய் ரவி, உனக்கு ஏன்டா அந்த வீண் வம்பு? உனக்கு தெரியாதுடா, இந்த மாதிரி காலி பசங்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்படி என்னப்பா அந்த பொறுப்பு? போக போக தெரியும். யார் நிறுத்துற? யாரு மேல ஏத்துற? ஐயோ, நல்ல பஸ்ல வந்து ஏறணும்மா. 3 கல்லு போறதுக்குள்ள 300 தடவை நிப்பான் போல இருக்க. இவன் எப்ப கொண்டு போய் சேர்க்க போறானோ? நீ ஓட்டும் போது தப்பிச்ச ஒரே ஒரு பிராணி இதுதாயா. பூனைக்குட்டிக்காக இவ்வளவு பெரிய பிரேக் போட்ட? பூனைக்குட்டினா மேல ஏத்த சொல்றியா? மூஞ்சா பாடுறா, இதுவும் உயிர் தான்டா. குடியாத்த வண்டி குடியா. அம்மா இன்னைக்கு நல்ல போத்துல முடிச்சிருக்கு. போ அம்மா. அப்பாயா நீ ஓட்டுங்க. வலதுகால வச்சு ஏறதுக்கு என்ன கிரக பிரவேசமா? ஃபர்ஸ்ட் பிரவேசமா? முதல் தடவையா வண்டி ஏறீங்களா? அம்மா நானு உங்க பிள்ளையா? மன்னிச்சிருங்க, ஒரு சொக்கா போட்டு கூட்டி வரக்கூடாதா? அவன் சட்டையத்தான் அவர் போட்டு இருக்கா. ஒரே குடும்பமா? ஏங்க ஏங்க சீக்கிரம் சீக்கிரம் பத்திரமா மேல ஏறி கைத்த போட்டு கட்டி இருக்கிறேன். சத்தம் கேட்டதே. நான் விழுந்துட்டேன். ஏறுங்க. நீ விழுந்துட்டியா? போ போ. ஓய் எங்க சாமி போற? படிச்சிருக்கான். ஏன் சாமி உங்களுக்கு அதெல்லாம்? அங்க எங்களுக்கு ஆக இருக்குப்பா. சரி சரி, எத்தனை டிக்கெட்டு? 4? நானா? என்னத்துக்கு 4? அவா இவர் நான் 3 தானே. இது நம்ம குடும்பம் தானே? ஆமா. என்ன அவனுக்கு எதுக்கு டிக்கெட்? நல்லா இருக்கு. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதா சொல்லுவாங்க. இந்த பூசணிக்காய பஸ்ல மறைக்கிறீங்களா? அவன் குழந்தை. சரி, உங்களுக்கு பஸ்ஸுக்கா? நோக்கு தெரியாது. அவனுக்கு நாங்க எப்போதும் டிக்கெட் வாங்குறதே கிடையாது, வாங்குனதும் இல்ல. இப்ப ஆரம்பிங்க. வெளிய வாடா. சீட்டு கீழே போறியா? அந்த பழக்கெல்லாம் இங்க வேணாம். சாமி 14 ரூபாய் 20 காசு எடு. மாமா அப்ப ஒண்ணு கிடையாது. அம்மா தான் போச்சா? அவன் நினைச்சு அடிக்கிறேன். சாமி நேரா உட்கார். அள்ளி ராஜ்யமா இருக்குது. அள்ளி இல்லப்பா, இது டில்லி. எடுங்க பணங்க. ஏமா நாம டெல்லிக்கு போனப்போ ஒரு நெக்லீஸ் வாங்கினமே, அத பத்திரமா எடுத்து வச்சிருக்கியா? ஓ, பெட்டிக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். அதுதானே கேட்டேன். எங்க அந்த விருது பெட்டி அங்காட்டான்னு கழட்டி கொடுத்துட்டியோன்னு பார்த்தேன். இந்தாங்க, இந்த நெக்லஸை பணமாக்கி நடன அரங்கேற்றத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க. வேண்டாமா, இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எவ்வளவோ பணத்தை நான் வாங்கியிருக்கேன். இப்ப நகையை வேறையா வாங்கணும்? என் மனசே ஒத்துக்கல. சுதாகர், எனக்கு என்னுடைய லட்சியம் தான் முக்கியம். அதுக்காக வேண்டி நான் எதையுமே செய்ய தயாராயிருக்கேன். வாங்குங்க ப்ளீஸ். மாலா, இந்த நெக்லஸ்ல ஜொலிக்கிற வைரங்களை போல சினிமா வானத்துல நீ ஜொலிக்க போற. அரங்கேற்றத்தை எவ்வளவு கிராண்டா நடத்துறோம் பாரு. டைம் ஆச்சு, நீ வீட்டுக்கு போமா. டிரைவர், என்னாச்சு? என்னப்பா ஆச்சு? ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டி இந்த இடத்த விட்டு நகர இன்னும் கரெக்டா 1 hour ஆகும். நீயா? நானே தான். You idiot! ஏண்டா கொலை விழுந்த மாதிரி கத்துற? நாயுடு, கொஞ்சமாவது அறிவு இருக்குதா உனக்கு? வழக்கமா உடைக்க வேண்டிய இடத்துல தேங்காய் உடைக்கிறேன்னா சாமி சும்மா விடுமாயா? அதனாலதான் அந்த பொண்ணு மேல சாமி வந்து ஓம் கணேசா உன்னடுமை. ஏய், தேங்காய் சூடு அங்க வச்சோம். உன்ன தாமா
உன்னத்தான் உடைக்கணும். தேங்காய வா வாமா, சீக்கிரம் வாமா. ஏண்டாக்கி நிக்கிற? வாடா, பிள்ளையாருக்கு தேங்காய் அடிச்சிட்டு வரலாம். இந்த காலத்து பொம்முநாட்டிகள் தேங்காய் உடைச்ச மாதிரி பேசுறா, தேங்காய் உடைக்கிறதுக்கு பயப்படுறா. எழுந்திருங்கோ, எழுந்திருங்கோண்ணே. என்னடி போய் தேங்காய் உடைச்சு கொடுத்துட்டு வாங்க. என்னடி கப்பு? வாய் மூடிட்டு பேச வைக்க மாட்டேன். பொம்மநாட்டிகளை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சு? இந்த பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் பேச கத்துருட்டேன். தைரியம் வந்துடுத்த? கோங்கை துங்கக் கரிமுகத்து தூமணியே, கோங்கை துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும். என்ன சுதி சேர்க்கிறான்? டிரைவர் நாயுடுவ நம்பி பிரயோஜனம் இல்ல, எல்லாம் கடவுள் கையில தான் இருக்குது. எங்க போற? உள்ள போறேன். அது தெரியும். எந்த ஊருக்கு போற? என்னைக்கு போற ஊருக்கு தான் போறேன். அடடே, உன் பேத்தி ஊருக்கா? ஆமாங்க. ஏறு 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 ஏறு. அடே, வழக்கமான காக்கி ஏறுதியா? 10 பேர் முன்னாடி தள்ளி உட்காரு. போறே. போடா, நிறுத்துமா. நாயுடு, எனக்கு வெத்தலை வேகம் வேணும்னா நீ பிரேக் மீச்சா போதியது. வண்டி போகணுமா போவானாமா? யாரையா கோழி கொண்டு வந்திருக்கிறது? யாரு? யாரையா கோழி? யார் கோழி? சாமி, நீதானா அது? இந்த ஆயா கொண்டு வந்த கூட துண்டு சாமி. கூட துண்டா? ஏயா, 1 மணி நேரமா கூவுறேன்ல, யாரு கோழி யாரு கோழின்னு. சும்மா ஏன் உட்காந்துருந்த? யாரை கேட்டு கோழி கொண்டு வந்த? இது ஒரு கோழியா? மாட்டுண்டு இத பார். ஐயா ஐயா ஐயா, அத பிடிச்சு கொடுங்களே. அப்பா அப்பா, கொஞ்சம் பிடிங்கப்பா. அருமையா வளர்த்த கோழி, சாயங்காலம் அறக்கணும். கல்லு இல்ல, ரோசா இல்ல. கோழி கொண்டாடுறதே தப்புதுல, புடிச்சு வேற கொடுக்கணுமா? நாயுடு, நீ முடியா வண்டிய. நான் யாரு தெரியுமா? கோட்டை முடியாண்டி குபேரி முகனடா. என்ன வேணுங்கிற? அந்த கோழியே எனக்கு நேர்த்து விட்டதுடா. நீங்க 2 பேரும் பிடிச்சு கொடுங்களே, உங்க குடலை பிடிக்கிறீங்க. முனியப்பா, உன் பிள்ளைங்களை குடலை உருவாக காப்பாத்தப்பா. நாயுடு, நாயுடு, சாமி விஷயம்யா. அந்த சங்க தாமகத்துக்கு புடிச்சு தர்றோம், புடிச்சு தர்றோம். பிடிச்சு தரியா? நான் மலையேறட்டுமா? மலையேறியா? பஸ் ஏறதுல பார்த்தாதான் இந்த மலை வேற ஏறணுமா? புடிச்சு தர்றோம். இறங்கியா நாயுடு, இறங்கியா. ஐயா ஐயா, கொஞ்சம் பிடிச்சு கொடுங்களே, பிடிச்சு கொடுங்களே. வாடா வாடா, என் கண்ணுல ஏத்திக்கோல. வாடா, ஓடி இருடா, சண்டை இருடா, ஓடி போய் மூஞ்சி பாரு. ஆட்ட கூப்பிடுறேன், ஓடிய கூப்பிடலாம். ஓடி ஓடி ஓடி. நாயுடு, கண்டுபிடியா? ₹4 போறாது ஒரு கோழி, அத ஒரு டிரைவரும் கண்டக்டரும் சுத்திக்கிட்டு இருந்தா நாமெல்லாம் என்ன வெட்டி ஆளா? ராத்திரி நாடகம் வேற இருக்குது, இந்த பயலுக விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. அது சாமானியமா கிடைக்குமா? எனக்கே என்ன வேலை காட்டும். இப்பதான் கோழியோட பெருமை பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் சீட்டு கட்டாவது கொண்டு வந்திருப்பேன், ரம்மியாவது போட்டுக்கலாம்.
இவனுங்க வரமாட்டானுங்க. கோழி பிடிச்சு கோழி விளையாண்டு ஓனாம் பிடிச்சிட்டு தயா வருவானுங்க. யோ உறக்க பேசாதய்யா, ஓடி போனது கோழி தான். ஓனான வேற ஏன் ஞாபகப்படுத்துற? அது வேற துரத்திக்கிட்டு இருக்க போறானுங்க. பகவான் இந்த லோகத்தையும் சிருஷ்டி பண்ணி அதுல புதுவிதமா ஒரு டிரைவரையும் கண்டக்டரையும் படைச்சு அவன்கிட்ட நம்மளை எல்லாம் சிக்க வச்சுட்டார் பார்த்தேடா. விதி இன்னொன்னு ஒரு கொன்னோம் அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன பண்ண போறேன்? பிரியாணினா பிரியாணி தான். என்ன செய்யுது? நீ எதையா விட்டு வச்ச இந்த கோழி வச்சு சூப் வைக்கிற என்ன கனம் கணக்கு தெரியுமா? போடா போடா, நல்லா மசாலா போட்டு குருமா வச்சா ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்கும். கிளவி கொடுப்பாளா? சரி, புடிச்ச கோழிய விட்டுறாத. பாம்பை பார்த்துட்டு பயப்படுறாங்க. பாம்பை லட்டு மாதிரி சாப்பிடுறாங்க. இவ்வளவு பேசுறீங்களா? முன்னாடி நீ அடி பாம்பை எவ்வளவு வைட்டமின் தெரியுமா உங்களுக்கு? நல்லா நாங்க மாதிரி வயிற்று குழம்பு வச்சுக்கிற பாம்பை பார்த்து ஏன் பேசுறீங்க? போவோம். பிடிக்க மாட்டாப்பா. நீ தகடா பிடிச்சு அங்க பிடிச்ச இங்க ஸ்டீரிங் மேல இருக்குதுப்பா. ஸ்டீரிங் தொட்டாதான் நீ ஒடிப்பிய. நம்ம சொல்ல மாட்டா புடுறா புடுறா. எனக்கு தெரியாதுமா, உன்னதான் பாதுகாது. படையினாதே பாம்புனா படை நடக்கும். புடுறாப்பா, எனக்கு தொடையா நடக்குது. நீயாச்சும் பாம்பாட்டே. முத்தாமி முத்தாமி முத்தாமி. அரே முத்தாமி வாடா, கிட்ட வாடா, கிட்ட வாடா. என்ன சாமி அது பயந்த மாதிரி? அது என்ன போய் பண்ணிவிட இப்படி பயந்துக்கு நிக்கிற சாமி? குமாரி சாமி பயப்படாது, பயப்படாது சாமி, பயப்படாத சாமி. அது என்ன சாமி பண்ணிவிட? சாமிக்கு ஒரு முத்து குடுறா, முத்து குடுறா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மிஸ்ஸே ஆகக்கூடாது. 2 தோட்டா இருக்கு. பஸ்ல வர்ற அவளை எப்படி தீர்த்து கட்டிடணும். ஜாக்கிரதை. ஆகட்டும் பாஸ். நாங்களும் பஸ்ஸை ஃபாலோ பண்றோம். நான் சொன்ன இடத்துக்குள்ள அவளை க்ளோஸ் பண்ணிடணும். பி கேர்ஃபுல். ஓகே பாஸ்.
ஏ நான் சொன்ன நோக்கு வந்துருச்சு நீ கூத்தாச்சியா என்ன வந்து சொல்லு இன்னொரு சொல்லு அதான் சொல்லிட்டே இருக்கனே சொல்லாதடி நான் சொல்லுவேன் கட்டாதங்கோ என்ன பண்ணிடுவேன் வேண்டியமா மாமி என்னது என்ன பார்த்து மாமிங்களே சின்ன வாட்டு பண்ணேன்னு சொல்லணுமா இந்த வரியம்மா நீ இவ்வளவு கேவலமா கூத்தாடின்னு சொல்லிவிட்ட நீ பொம்பளையா இருக்கும் உன்னை சும்மா விட்டேன் இல்லன்னா என்ன செஞ்சிருவேனா இருவிட்டில அப்படிதான் ஒருத்தன் கேவலமா கூத்தாடின்னு சொன்னான் அவனை உதைச்சு காலை முறிச்சு கைய ஒடிச்சு கழுத்தை டிரைவர் கண்டக்டர் ஆட்டுகளை காப்பாத்துக்கோ இந்த வண்டி ஓடுறதே கஷ்டமா இதை போய் நிறுத்துறாங்கறியா ஏமா மன்னிப்பு கேட்டுறீங்களா பார்க்கலாம் கேளுமா தப்புடியம்மா தப்பு நீ கூத்தாடி இல்ல அப்புறம் என்ன போங்க வாயாடி மறுபடியும் ஏமா கூப்பிடுற ஐயோ கஷ்டம் இந்த சண்டை எதனால ஆரம்பிச்சது எல்லாம் இந்த ஆளால வந்துச்சியா இந்த மாதிரி பாசஞ்சர வண்டியை ஏத்தவே படாதப்பா எழுந்திரியா எதுக்கு எழுந்திரியா முடியாது முடியாதா சரி உட்காரியா நிப்பேன் இப்ப 2 வைப்பேன் நான் யார் தெரியுமா கொப்பேன் 4 குட்டுப்பேன் தம்பி என்ன கண்டக்டர் சொன்னா என்னமோ ஏட்டிக்கு போட்டி பண்ற ஏண்டா கஜகரணம் நீ ஏண்டா ஒண்ணும் புரியாத மட்டும் போய் போகரணம் போடுற சமாளி செருப்பு நம்மள கிடைக்குது நம்ம செருப்பை திருப்பி கிடைக்கிறதா கண்ட சோமாரி எல்லாம் பேண்ட போட்டு வண்டியில வந்துடுறான் யோ வாட்சிட்ட உள்ள வையா கருங்குழி இறங்கயா நம்ம டிக்கெட்டை பாண்டிச்சேரி வரைக்கும் நீட்டுக்க குழந்தை அதான் அடங்காத அப்புறம் தலைய வர்ற தலையெழுத்து பாண்டிச்சேரி வரை போயிட வேண்டியதானா ஆனா அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா பாண்டிச்சேரி வரைக்கும் டிக்கெட்டை நீட்டுனா நீ நீட்ட வேண்டியதுதானே டிக்கெட் கிடைக்கிறதாவது பாக்குறதானே அப்படி அப்படியா 3 ரூபா 5 பைசா கொடு தயாரா வச்சிருக்கிறியா முன்னாலே முடிவு பண்ணதானா கொண்டாயா என்ன பக்கோடாவா மிளகாயா அடடே பக்கோடா தான் அப்பா என்னது காடா பக்கோடாவா அதான் விரல் சூப்பிட்டு இருக்கே பக்கோடா ஒண்ணும் கிடையாது பக்கோடா காது கண்ணா காது கையோட வந்துரும் தெரியுமா என்னது காது கண்ணு தெரியும் கை கடிக்க தெரியும் வேற என்ன தெரியும் உங்களுக்கு நீ ஏண்டா ராஜா கருமீண்டெல்லாம் போய் கையாண்டுட்டு இருக்க இந்த பாரு மதுராண்ட வரட்டும் நோக்கு மசாலா வடை வாங்கி தரேன் சமத்தோல்யா 2 இடத்துல வாங்கி கொடுக்காதடி எதுக்கு பேசுறவா ஏண்டிமா அவனை போட்டு ஏன் இப்படி வதக்கிறீங்க இங்க யாரும் வதக்கவும் இல்ல ஏண்டி வதக்கிறதுக்கு நானே வத்தலால வடாமா என்ன கேட்டா கேட்கணும் தெரியும் அவளை கெடுப்போம் ஏடா அவன் என்ன மறைக்கிறேன் ஐயோ பகோடா 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 ஏடி நான் என்ன பண்றது நான் என்ன பண்றது நாக்கு பிடிங்கிட்டதுலாம் போல இருக்கு நேக்குண்டா சாதனுக்கோ பகோடா ஐயா பகோடா பகோடா பக்கோடா பக்கோடா வேற பண்டவே தெரியாது அதெல்லாம் வாய கட்டுங்க பஸ்தா ஏன் பாக்குறேன் நான் வாங்கின வாயை திறந்துட்டு இருக்கான் சாப்பிட்டுக்கோ வானம் போறது மெல்ல புடிச்சு கட்டுங்க அப்படித்தான் இறுக்கி கட்டுங்க மெதுவா கட்டுவா கதவு எடுக்கிற மாட்டேன் எரி குஞ்சு மாதிரி கத்துறான் இப்படி கத்துறான் பகோடா பகோடான்னு இருக்குங்க ஏங்க என்னங்க நீங்க சொல்லுங்க கருவழியில படம் நடக்குது அந்த படத்தை பார்சல் பண்ணி இந்த பஸ்லயே அனுப்பிச்சாங்க ஆமாங்க அப்போ நான் தான் கண்டக்டரா இருந்தேன் நான் தான் லக்கேஜ் போட்டு அனுப்பிச்சேன் ஏங்க கதையை மாத்துறீங்க அந்த பார்சல பஸ்ல அனுப்புறது ட்ரெயின்ல ஏங்க அத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் அது ஒரு பயங்கர மரணம் என்னடா மருடர்னு பாசஞ்சரை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் நாயுடு நான் ஒண்ணும் பயமுறுத்தலையா பக்குவமா நைஸா இப்பதான் கதையை ஆரம்பிக்கிறேன் மாறிட போகுது ஜாக்கிரதை ஐயோ நீதாயா பாதையில போற பாத்து போயா அவர் கிடக்குறாருங்க வயசானது நீங்க சொல்லுங்க அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் என்னங்க அப்புறம் அவ்வளவுதாங்க இன்னும் இருந்தாரு அவரும் ஒரு நாளைக்கு சாவாரு ஐயோ கண்டக்டர் வந்துட்டாரு நீங்க ஏமா பதறீங்க பய உழுவா வந்து ஒட்டிக்குவான் பஸ் இரும்பு பய காந்தம் நீங்க பேசாம உட்காருங்கம்மா
படிக்கட்டுல நிக்கிற? நிக்கட்டும்மா. அப்புறம் நீங்க சொல்லுங்க. அந்த கொலையில செத்தவ போய் கொன்னவர்கிட்ட மாட்டிக்கிட்டான். கொன்னவங்கிட்ட வந்து செத்தவ மாட்டிக்கிட்டான். அவன் கொன்னுட்டான். அப்புறம் அவன் செத்துட்டான். போனதை பத்தி நமக்கு என்னங்க? நம்மளை பத்தி பேசுவோம். காலையில எந்திரிச்ச உடனே நீங்க என்னங்க சாப்பிடுறது? காலையில எழுந்த உடனே இட்லி வடை சாம்பார் எல்லாம் சாப்பிடுவேன். நீங்க? நான் பல்பொடி சாப்பிடுவேன். எந்திரிச்ச உடனேவா இட்லி சாம்பார்லாம் திம்மா? பல்லு விளக்குற பழக்கம் இல்ல. இந்தப்பா தம்பி, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். என்ன குழந்தைகிட்ட கதையாண்டுகிட்டே வர்றிய? யார் அம்மாவா? அப்பான்னு சொல்ல. நானும் பார்த்தாச்சுங்க. குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தாங்க நல்லா இருக்காங்க. அது சரி, 5 பேரும் ஒன்னாவா இருக்கும். எப்பவும் கூடவே வருவாங்களா? பிரிகிற பழக்கமே இல்லையா? அது சரி, 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்கல்ல, எல்லாம் 11 மாசம் ஜெயிப்பாங்க. ஏங்க நீங்க நானும் 10 மாசம் தையா விளையாடாதீங்க. காலை மட்டும் வாங்க. சொல்லு சொல்லு. கபூரி, பேப்பர் பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க. சார் எங்க இருந்து வரு? மிலிட்டரியில இருந்தா? ஆமா. சாருக்கு எந்த கேம்? பத்தான்கோட். பத்தான்கோட் காஷ்மீர் பார்டர்ல சொல்றேன். அங்க இருந்தா வர? அங்கெல்லாம் குளிர் ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமா. நீங்க அங்க இருந்திருக்கீங்களா? நோ நோ நோ, நான் அங்க இல்ல, எனக்கு தெரியும். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பார்க்கும்போது தெரியல. நான் ஒரு என்ஜிஓ. ஓஹோ, அப்படிங்களா? கேம்ப்ல சாப்பாடு சிஸ்டம் எல்லாம் எப்படி? அதெல்லாம் நல்ல சௌரியம் சார். காலையில 5 மணிக்கெல்லாம் A1 டீ. காலையில 5 மணிக்கெல்லாம் டீ தர்றாளா? ஆமா. அதுவும் A1 டீ. அப்புறம் பகல் 12 மணிக்கு கோதுமை சப்பாத்தியோட அருமையான சாப்பாடு. 12 மணிக்கே கரெக்டா சாப்பாடு போடுறாளா? எஸ் எஸ். அதுவும் கோதுமை சப்பாத்தி ரைஸோடயா? பேஷ் பேஷ் பேஷ். திவ்யம் திவ்யம். அப்புறம் ராத்திரி 7 மணிக்கு சாப்பாடு. மறுபடியும் 7 மணிக்கே சாப்பாடா? காலை 5 மணிக்கெல்லாம் டீ, பகல் 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு, ராத்திரி 7 மணிக்கு மறுபடியும் சாப்பாடு. பேஷ் 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 பேஷ். ரொம்ப நல்ல சிஸ்டம். நீங்க கொடுத்து வச்சவா சார். நீங்க கொடுத்து வச்சவா. நீங்க கொடுத்து வச்சவா. நீங்க கொடுத்து வச்சவா. ஏன் பெண்ணு வந்துடுத்து? பொங்கல மிலிட்டரிக்கு யாராவது கையை பிடிச்சு எடுத்துட்டு இருக்கா? போயிடுங்கோ, போய் சேர்ந்துடுங்கோ. சேலை தாண்டி போறேன், பார்த்துட்டே இரு. சேர்ந்து துப்பாக்கி எடுத்து எதிரிகளை சுட மாட்டேன். நானே சுட்டுட்டு செத்துருவேன். சாமி, சண்டை முகத்துல போய் சுட்டுக்கிட்டு சாவலாம். இருக்கிறவனுக்கு தொல்லை கொடுற சமாதானமா உட்காருங்க. ஏன் சார், சண்டை பூரணமா நிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன் நிக்கணும் சண்டை? சண்டை நிக்கணுமா? ஒருத்த குத்திட்டு சாகணும், தெரிச்சுட்டே வரணும், கும்பலா ஓடிண்டே இருக்கணும், குண்டு போடணும். சார், சண்டை நிக்குமான அவரை கேட்டன ஒழிய உங்க சண்டை ஆரம்பிக்க சொல்ல சார். ஏன் சார் இப்படி ஆத்திரப்படுறீங்க? இந்தாங்க, அவரு ஆத்திரப்படுறதுலயே அர்த்தம் இருக்குங்க. என்ன சார் அரசா விதிக்கிறான்? என்னண்டாலும் கேட்டதுக்கு பதில் சொல்லணுமே தவிர இப்படி கேட்கப்படாது சார். கல்லையா மரியாதையா பேசும். நடக்காது நடந்துடும். ஜாக்கிரதை. அவளோட போய் மோதுறா முடியுமா உங்களால? என்ன நோக்கு இந்த தலையில இருந்து? சத உட்காருங்க. என்னவோ நடக்காத நடந்துருமாம்ல. அவர் அப்படியா சொன்னாரு? ஏன்யா இப்படி முட்டாள்தனமா யோகம் பண்றீங்க? யாரை மாதிரி முட்டாளுங்க? கண்ணை பழித்து போடாம யாரு எவன்டாவை ஏவு கடையில் அடிக்கிறான். வாழைப்பழம் வந்து போதுதா? பசியில துப்பாக்கி புல்லட்டையே தின்னுருக்கு. யாருக்கு அஞ்ச மாட்டேன். இருக்கிறதெல்லாம் அனுப்புறா. ஏன் சார், இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க ராத்திரின்னு பார்க்காம பகல்னு பார்க்காம பனி குளிர்ல பார்டர்ல போய் படுத்துருக்கீங்களே சார். இவனுக்கு இன்னொரு எதிரின்னு ஒருத்தன் வரணுமா?
இவனுங்களே ஒருத்தர் மொத்த எதிரி அடிச்சுக்கிட்டு சாவானுங்க சார். ரொம்ப நன்றிப்பா. என் ஊர் பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போயிடுறேன். ஆமா, நம்ம காரை நம்பாதீங்க, உங்க காரை நம்புங்க. வரம்பா. மறுபடியுமா வரமா? குட் மார்னிங் பிரதர். என்னாச்சு? உள்ள சண்டை வெளியே? ஏய் வாடா, இந்த பஸ் வார முடியறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். வா, நம்ம ரேடிட்டர்ல தண்ணி ஏற்றிட்டு வருவோம். ஆயாத சண்டை. இந்த மாதிரியா எவனோ புலிக்கட்ட ஆடிச்சு விட்டுட்டு போயிருக்கான். நம்ம ஆடுவோமா? நான் புலி, நீ ஆடு. உட்கார்ற, உட்கார். சொல்ற வச்சிருக்கியா? இந்தா காத்து புடி, இத புடி. என்ன தோலோட திங்கிற கருமா? வைட்டமின் எந்த பாகத்துல சுத்துதோ யாரா கண்டா? அமைதி நிலவுது. அடடே, அங்க மாறியா போலீஸ்காரையா ஏறி இருக்காரு, அதான் கப்சிப்பு ஆயிட்டானுங்க. தொப்பிய மாட்டு அடிச்சுடுவோமா? மேடம், சார், காதல் பாஷை பேசுறான் போல் இருக்கு. ஆமாங்க சார், இந்த ஆட்சி ஏறின இடமே வேற, அந்த அம்மாச்சி ஏறின இடமே வேற. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல சார். டிக்கெட் ஏதாவது இறங்குதா? யாரும் இறங்கப்பா. உன் வண்டியில ஏறினவன எவனை இறங்க விட்டுருக்கிறேன். நேரம் மரத்துல கொண்டு போய் டம்முன்னு அடிச்சிருக்கிறேன். வண்டி ஓடும் போது நிறுத்தாம போயிட்டுறியா? கேட் எல்லாம் மூடி இருக்க போறான், ஏற்கனவே லேட்டு. உரை சாத்தி விட்டானா? இனிமே எப்ப திறக்க போறானோ? என்னன்னு கேட் சாத்திட்டீங்களா? ட்ரெயின் வருதா? சண்டை வளர்த்த பின்ன பஸ்ஸா வரும். சும்மா இருற, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? சும்மாரியா, கேட்டு மூடியா இருக்கட்டையா, அப்பதான் எனக்கெல்லாம் ரெஸ்ட். போடா, போய் சீக்கிரமா வந்துடு. கொஞ்சம் கலத்தி விடுங்களேன். அடிப்பட ப்ளீஸ், பழம் சாப்பிடுங்க. No thanks. பரவாயில்ல, சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைங்க, அது எனக்கு பிடிக்காது. பிடிக்கும். நீங்க பச்சையை நினைச்சு பேசுறீங்க. இது பன்னீர் திராட்சை, சாப்பிட்டு தான் பாருங்களேன். தேங்க்யூ. காட்டுக்குள்ளே திருவிழா, தண்ணி பொண்ணு ஆட்டுக்குள்ள திருவிழான்னு பாடாதீங்க, காருக்குள்ள திருவிழான்னு பாடுங்க. ஆமாங்க, அதுதான் இப்ப பொருத்தமாக்கிறான். பஸ் ஓடும் போது எங்க பக்கத்துல உட்காந்து பிரயாணம் பண்றது, பஸ் நின்னா எங்க கிட்ட இறங்கி காட்சி கேட்கறதா? சாமி, இஷ்டம்தா போடுசாமி, எல்லாம் உடுசாமி, போடுசாமி, 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 போடுசாமி. நானை விட்டா லதுன டந்து விட்டா. சாத்துக்குடி எப்படியா? 3 ரூபா. 3 ரூபாயா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 103 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தது, இப்ப டசன் 3 ரூபாயா? போய்யா, 4 நாளுக்கு முறுக்கு கொடுப்பா. பக்கத்து வீட்டுக்காரரு வச்சான், 4 நாளுக்கு முறுக்கு வாங்கி நீங்க ஒண்டியாவே நீங்க போறீங்களா? முறுக்கு முறுக்கு போயா, 10 வருஷமா விலை தானே கேக்குறேன். நீ என்னைக்கு வாங்கியிருக்க? சுட்டு கொடுங்க மச்சான். என்ன சிரமப்படுறீங்க? எக்கச்சக்கமா கைய வெளியில நீட்டி முறுக்க வாங்கி விட்டேன், கையையே எடுக்க முடியல, துட்டையே எடுக்க முடியல. முறுக்க பையன் கையில கொடுங்க, கையை சௌரியமா எடுக்கலாம். ஆமா, வாங்கிக்கடா. முறுக்கு முறுக்கு, நீ முறுக்கு கைய வெளியே நீட்டாதே. ஐயோ முறுக்கு, ஐயோ முறுக்கு. போலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 159 160
யாரு பட்ட வேற இல்லையா இப்படி இருந்தா என்னதுப்பா என்னையாது எல்லாருமே சும்மா இருந்தா அப்ப நானும் டிரைவர் தானா? என்னடா என்ன சம்பந்தப்படுத்தி பேசுறேன்? இங்க இருந்தா சல்பேட்டா பாக்கலாம் அங்க உருண்டு வந்தது. அப்ப நானா எவன் திரு திருன்னு முழிக்கிறானா அவனை புடுறா. அதுப்பா பையன் முடிக்கிறான். விடாதே பையனை அமுத்து. பையன்யா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பையன் கிட்ட தாண்டா குடுத்துட்டு ஜாரையா ஒதுங்கி இருப்பானுங்க. விடாதே அவனை விடாதே. என்னங்க அவனுக்கு பக்குடா தவிர ஒண்ணுமே தெரியாதுப்பா. என்னையா நீங்க என்னையா டீ குடிக்கிறதுக்கே நான் யோசனை பண்ணுவேன். என் கையில குடுத்துட்டு விளையாடுறீங்களா? நான் தான் சார் கொண்டு வந்து அடிக்காதீங்க சார். அடி அம்மா பாவா சரியா கொண்டு வந்துட்டானே. வாயை மூடிட்டு பேசாத வாடி. நானும் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கேன். எப்ப நடந்த வேலை இது? ரயில்வே கேட்டுக்கிட்ட 10 நிமிஷத்துல அப்ப நீங்க அந்த பக்கம் திரும்பி பொடி போட்டீங்களா? அப்ப நடந்த பிசினஸ் என்னுடைய 25 வருஷம் சர்வீஸ்ல நான் ஏமாந்ததே கிடையாதா? என் 30 வருஷம் சர்வீஸ்ல நானும் மாட்டிக்கிட்டது கிடையாது. இந்த வண்டியா ஏறினா எல்லாருமே மாட்டுவானுங்க. நீங்க மூக்கல பொடிய போட்டீங்க, அவன் கண்ணுல பொடிய போட்டுட்டான். ஏப்பா நீ குடிக்கணுங்கிற ஆசையில எங்க குடியெல்லாம் கெடுக்க பாத்தியா? குடி ஸ்டேஷன் கொண்டு போனியா? ஸ்டேஷனுக்கா? இன்னைக்கு நான் முழிச்சதுல இருந்து எவன் முகமும் தெரியல. ஒவ்வொரு கண்டமா தப்ப வேண்டியதா இருக்குது. இல்ல இனிமே நான் பொடியே போட மாட்டேன்டா. நல்ல பழக்கம். அவன் இவரை திருத்துறான். ஆமா அந்த ஆளுதான் கொண்டு வந்தான்னு உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? எனக்கு எல்லாமே தெரியும். என்னுடைய பார்வையிலிருந்து எதுவுமே தப்ப முடியாது தெரியுமா? எங்க போற? பாண்டிச்சேரி. ஏறு 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 ஏறு. அண்ணாச்சி பாத்து இறக்குங்க. காய்ச்சாரு காய்ச்சாதேன்னு சொன்னா கேக்குறியா? காய்ச்சு காய்ச்சுன்னு காய்ச்சுங்க. வேலைய பாரியா? என் வேலை தானே. போய் நாய் தீட்டு ஓடி வருதுவா. ஓடுறானு நீ ஒருத்தம்பா ஓல்டான்னா நெட்டி தொலைற அலையிற. ஓய் ஓய் தண்ணியா புடுறா பெட்ரோல பாடுறான்னு சொன்னா எவன்டா கேட்கணும்? எங்கப்பா சுத்துறீங்க? கையில ஒரு பூசணிக்காய் ஆக்கி விட்டு விடாது. வச்சு கால சுத்தி கழிவிட்டோம். மரியாதையா உள்ள போய் உட்காரு. கருணா இதுல குறைச்சல் இல்ல. ஏண்டா 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 வண்டிக்குள்ளதானே இருக்கீங்க, அப்படியே வெளியே தர்றீங்க? உட்காரியா? அடே ஒருத்தனாவது நில்லுங்கடா, அப்பதான் ஒருத்தனை சந்திப்பீங்க. ஏண்டா ஏண்டா திருப்பி திருப்பி சுத்தி வர்ற உன்னை இந்த பசையும் கட்டிக்கிட்டு மாரடிக்கிறேன்டா. நானும் தான் மாரடிக்கிறேன். ஏங்க நீங்க எல்லாம் மாரடிக்க நாங்கெல்லாம் என்ன போனோமா? ஒழுங்கா அவங்களை கொண்ட ஊர்ல சேர்த்துட்டு அப்புறம் அடிச்சுங்கப்பா. மரியாதையா உள்ள உட்காரியா? உட்காரியா? நீ ரேடியேட்டர் பொங்குது, போய் தண்ணி கொண்டு வாடா. சோமேரி
காத்தாலியா ஆயில பாடுறா, தண்ணிய பாடுறா, காத்த பாடுறானையா, பிராக் பாத்துக்கிட்டு இருந்தாயா. என்னங்கடா கிண்டலா பண்றீங்க? ஓரமா போக கூடாது. தள்ளா இருங்கப்பா. அப்பா தள்ளுங்கப்பா, தள்ளுங்க. ஐயோ அண்ணே, கார் ஓட்ட அண்ணே, லாரி ஓட்ட அண்ணே, சோமாரிங்க ஒட்ட கூட நிறுத்தாம போறான். எத்தனை வாட்டி இவனுக்கு வண்டி ரோட்ல நின்னப்போ நான் ஜாக்கி குடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கிறேன். என்ன இப்படி விட்டு போயிட்டாரு. எல்லாம் அக்கம் பக்கத்துல உள்ள ஆளுங்கதான். கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஆணையே அடிச்சு விட்டு இருப்பாருங்கய்யா. மத்தவங்க ஒழுங்கா நடந்துட்டு பாரு, வவ்வால் மாதிரி கட்டி தொங்க விட்டாங்க சார். தெரியாதமா ஒரு சின்ன பையன் மூஞ்சில கைய வச்ச என்ன தொங்க விட்டாரு சார். இன்னமணி அனாவசியமா எவனையாவது கைய தூண்டி வாடா. நீட்டுவியாடா? நான் நீட்டுறேன். இறங்குறா. எப்படியா இறங்குவேன்? இறக்கி விடியா. லேட்டு பஸ் வந்துட்டு போடுறேன். உப்புமா எடுத்துட்டு வா, அப்படி எடுத்துட்டு வா, பகடம் எடுத்துட்டு வா, இட்லி எடுத்துட்டு வா, வடை எடுத்துட்டு வா, தோசை எடுத்துட்டு வா, பூரி கிழங்கு எடுத்துட்டு வா, பொங்கல் எடுத்துட்டு வா, அப்பளம் எடுத்துட்டு வாடா. அரே சாம்பார் எடுத்துட்டு வர. வாங்கோ 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 வாங்கோ. நீங்களும் இந்த பஸ்ல தான் வரீங்களா? பஸ்ன்னு சொல்லாதுங்க. கட்ட வண்டியில வந்திருந்தா கூட காத்தால புறப்பட்டதுக்கு எப்பவோ பாண்டிச்சேரிக்கு போய் பழைய மனசே ஆயின்றிருப்பேன். தப்பு பேசிண்டே இருக்காரடி, எனக்கு வயிற்ற கிள்றது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அரே விளையாட்டு, இவனுக்கு பிடிச்சாலும் கொண்டு வந்து வைடா. ஆமா, ஏன் பையன் வாயை கட்டி கொண்டு வந்து ஏதாவது வேண்டியதில்லையா? வேண்டுதலும் இல்ல, தாண்டுதலும் இல்ல. அவுத்து விட்டா எல்லாம் கேட்பான். என்ன கேப்பன்? ஹோட்டல்ல உட்கார்ந்து இப்படி வாயை கட்டிட்டு இருந்தா இங்க சாப்பிடறவன் என் ஹோட்டலை பத்தி என்ன நினைப்பு? உங்க கடை காப்பிய வடிகட்டி சாப்பிட போறதா நினைப்பா. கொஞ்சம் சும்மா இருங்கோ. வாயை கட்டி வயிற்ற கட்டி பிள்ளைய வளர்க்கணும்னு பெரிய சொல்லுவா. இப்ப நான் நிறைய பார்த்து விட்டேன். ஆமா, வாயை கட்டிட்டு வயிற்ற கட்டிட்டேனோ. ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. இங்க பாருங்க. பார்த்துட்டன் நன்னா பார்த்துட்டன். வாய மட்டும் இல்ல, இவன் கண்ணை சேர்த்து கட்டணும். கண்ணுல பட்டதெல்லாம் கேட்டு இருக்கானே. ஏன் இப்படி வளர்த்து? என்ன பண்றது? முதல் பிள்ளையும் கடைசி பிள்ளையும் அவன் ஒருத்தன் தான்.
நன்னா புரிஞ்சுனுட்டேன் அடே வில்வோம் வில்லாத்ரி விஸ்வநாத வாங்கோ ஏன் யோசிக்கிறேன் ஃபேமிலி ரூம் உள்ள போங்க இந்த பஸ்ல தான் வந்தேன் ஐயருங்க தம்பி பஸ்ல பசினியே நல்லா வெட்னியா இல்ல மாமா வெளியே போய் வெட்ட போறேன் என்னப்பா இது கொட்டி சொல குதிரைக்கு போடுறதெல்லாம் இங்க கொண்டு வந்து மனுஷங்கிட்ட போட்டு காசை வாங்குறீங்களே வருஷம் 360 நாள் இதான் கிடைச்சதா? அதெல்லாம் எந்த இடத்து പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ല முதலாளி അടുത്ത് போய் പറയൂ குட்டி நீங்கள் മലയാളിയാണോ? അതെ അതെ നിങ്ങൾക്ക് നായർ പിടിച്ച പുലിവാലറിയോ? അറിയാ അതൊക്കെയാണ് ഇവിടെ നടക്കുന്നത്. നിന്റെ യജമാനിക്ക് ഞങ്ങളെ വിട്ട വേറെ വഴിയല്ല, എங்களுக்கு ഇത് വിട്ട വേറെ ഗതിയല്ല. വായുറപ്പ ക്ഷമിക്കണം. ஒரு ஓட்டல் என்ன, ஒரு ஓலம், ஒரு காலம், ஒரு எரிசேரி, ஒரு புளிசேரி, ஒரு வேப்பேரி, ஒரு அவியல், ഇതൊക്കെയാണ് മുഖ്യമായിട്ടിരിക്കണം. മനസ്സിലായി. നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി, எங்களுக்கு வயத்திலாயி. ஓ ஜோலிய நோக்கு. என்ன மாதே விக்கல் மாதிரி இருக்க, பின்னால இருமலா? தண்ணி என்ன 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 வேலை பிடித்தது என்ன? ஏங்க கச்சேரியா பண்றது, விக்கெட்டு உயிர் போயிட்டு தண்ணி வேணும். அடே வில்வம் வில்லாத்ரி விஸ்வநாத தண்ணி வண்டி வந்துட்டான்னு பாடுறேன். யார்கிட்ட பேசுற பேச்சு? தண்ணி வண்டி இனிமேதான் வரணுமா? கோவிச்சுக்காதே, பேசஞ்சர்ஸ் வர்ற இடம். பஸ்ஸுக்கு ஹாரன் அடிச்ச உடனே அவ அவசரமா கையலம்பாம குடிக்காம ஓடிடுவா. அதனால ஜலம் ஸ்டார்ட் பண்றதில்லை. மேலும் நீங்க வந்திருக்கிறதும் அன்டைம் இல்ல, பேட் டைம். வண்டி வந்தால் தான் ஜலம், அதுக்குள்ள இது போயிடும். எழுதிருமா வெளியில போய் போட சாப்பிடலாம். அந்த ஓட்டணும் சோறும் சாப்பாடா, இது சாப்பாடு. அடே கபரா பச்சை வாடா, நான் கொடுத்த சவாலு போராவா இருந்தாங்க. முன்னாலே போராவுக்கு வா, பொட்டை புள்ள மாதிரி பின்னாலே இருந்து லோலா லோலா லோலோன்னு கத்திக்கிட்டு. ராத்திரி உங்க வீட்டு கடிகாரத்து மேல 12 வாட்டி டொங் டொங் டொங்னு சொல்லி அடிக்குது. அதுக்கு என்ன சொல்லுவேன்? மணி 12ன்னு சொல்லுவேன். நீ பிச்சை எடுத்து துண்ணுவேன். பேய் வேலைன்னு சொல்லுவாங்க. ராத்திரியில போறேன், அம்மாவாசை கும்பிட்டு உண்டியா போறதுக்கு பயப்படுறேன். துணைக்கு பொண்டாட்டி கூப்பிடுறேன். பொண்டாட்டி வரல நான் என்ன செய்வேன்? என்கிட்ட வா, பயத்து தர்றேன். கேளுங்கய்யா, ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிராணி போட்டு தூரம் காமி, கையிலே கட்டு, முண்டாவிலே கட்டு, கழுத்திலே கட்டு, ஆனால் இடுப்பிலே மாத்திரம் கட்டாதே. எத்தடுக்கு மாடிக்கு மேலே வேடிக்கை பார்க்க போறேன். எப்படி போறேன்? லிப்ட்ல போறேன். ஐயோ, 5வது மாடிக்கு 6வது மாடிக்கு நடுவிலே நின்னு போச்சு. என்ன பண்ணுவே? லவோடு அடிச்சுக்குவேன். வெளியில கேட்காது, உள்ளே கேட்காது, யோசிக்காத. வேற எங்கிட்டே வா. அதான் வெளியே வர முடியாம அந்த இடத்துல நிக்கிறவன் வாங்கிட்டு எப்படியா வர முடியும்? கூட்டத்துல யாராவது ஒருத்தர் வாங்கோ சார். அம்மா கர்ணா, வண்டி எடுக்கலாமாடா? யாருமே வர வேண்டாமா? பொறு. எங்க கோபு? என்னடி என்ன கட்டல, நான் பாக்கலையே. என்னது குழந்தைய பார்க்காம நான் என்னத்தை பார்த்துட்டு இருந்தேன்? அவர் எப்போதும் உங்களை தான் பாத்துட்டு இருக்காரு. விளையாடுறியா? மணி என்னையாச்சு? வண்டி புறப்படுற நேரத்துல பையன் எங்க தார வாத்துட்டியா? ஐயோ, என் குழந்தைய காணமா? பாபா, நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? என் குழந்தை என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? என் குழந்தை இல்லாம நான் வர மாட்டேன்.
கொழு கொழுன்னு வளர்த்து மரக்காரத்துல கொண்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன். செருப்ப போட்டுருக்கா தலையிலையா ஓடுவார் பின்ன. இது என்னது? இது என்னது? மீசை இது என்னது? காது என்ன போட்டிருக்கா? கடுக்கன் போட்டிருக்கா தாலி போட்டிருக்கா. நல்லா பார்த்து சொல்லு. ஓட்ட போட்டிருக்கா பலே ஓட்டு. இந்த உத்தியோகத்தோட பேசாம எங்க போற? அவர் பீடி வாங்கிட்டு வந்துடுறேன். நான் காத்துட்டு இருக்கவா? இத்தனை நேரம் என்ன பண்ண? உட்காரியா பேசாம. ஏற்கனவே ஒரு டிக்கெட் வண்டியே நிறுத்தி இருக்கான். பாத்தீங்களா, ஒரு சின்ன பையன் வண்டியவே நிறுத்தி விட்டான். இவன் எல்லாம் வளர்ந்தானா என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி உட்காரணும். ரெடியா காலம் போய இடத்துல உட்காரியா போய. வீடு வாங்க போறாங்க. ஐயோ நாயுடு என்ன யாரு? ஏ பகவானா ஏய் வாய்ந்த பக்கம்னு சொன்ன. நீ அங்க படுத்திருக்க. சரி வந்தது வந்த நெல்லு. வாய்ந்த பக்கம் வந்தேன் கேட்டான் சொல்வேன். நாளாரே ஓட்ட கண்டக்டர் காட்டுறியா? ஓட்ட பஸ் கண்டக்டர் தான்யா. சொல்லு. கூட்டத்தை கூட்டி மானம் போற மாதிரி சொல்லியா. தனியா முடிச்ச வேலையை விட்டு தொலைக்கலாம்னு பாக்குற முடியுதா? அப்புறம் எப்படி? வாய்ந்த பக்கம் நாளை எங்க வந்திருக்கிறான்? ஊட்ட விட்டு இங்க எங்க வந்தான்? பையன் எப்படி இருப்பான்? குழந்தை மாதிரி இருப்பான். குழந்தை மாதிரியா இருப்பான்? சித்தான குட்டி மாதிரி இருக்கிறான் அவன். வேலை சூப்பரா குழந்தையா? முழு டிக்கெட் கிடைச்சிருக்கான் அவனுக்கு. வாங்க அந்த பையன் கிடைப்பானா? நீ கூப்பிட்டா மை வேலை செய்யுமா? நான் கூப்பிடுனியா? வாய்ந்த பக்கம் அவன் எங்க இருக்கிறான்? கூட்டு போகாதே. ரத்தங்கி சாவே. சோமாரி வேற விளம்பரப்படுத்துறான் பாரு கண்ட்ராக்டர் மாமன். ஏமே மாடத்துல 7 ரூபா வச்சுட்டு போன்னு ஏன் ஒரு கோழியை கிளிய வாங்கி வதக்கி வைக்கிறது? நீங்க இல்லாம பேசாத. ட்ரிப்பு நாளைக்கு 11:30 மணிக்கு இங்க வந்து நிக்கும். நல்லா காரமா கருவாடு போட்டு குழம்பு வச்சு ஒரு 4 முட்டைய போட்டு துவையலார. ஐயோ ராத்திரி பாண்டிச்சேரி ஹால்ட். நான் என்ன செய்யட்டும்? வரட்டுமா? கொஞ்சம் சிறிய வரட்டுமா? போயிட்டு வாங்க. ஐயோ ஐயோ இந்த பஸ்ல கண்டக்டரா இருக்கிறத காட்டலாம். சீமத்து என்ன வீட்டுல ஆயா எப்படி இருக்கிறாங்க? சொன்னீங்க சும்மா கிணத்தாண்ட தண்ணி சேர்ந்து கீழே விழுந்து கால் 2 ஒடிச்சிட்டு நிக்குது. நீ எங்க சரிங்க? ஐயோ நாகப்பட்டியா? ஐயோ சேவ் பண்ண மாட்டாயா? மூஞ்சி பாலமா அத்துவாயா? அவன் அவனோட நான் நல்லா பண்ணுவேயா? என்ன விட நல்லா சேவ் பண்ணுவியா? என்ன போய் சரைக்க சொல்றீங்க? நான் பஸ்ல கண்டக்டர். பஸ்ல டிக்கெட் கொடுக்கறவன் இவருக்கு அங்கேயே டிக்கெட் கொடுக்க சொல்றியா? என்ன ஏன்டா அனாவசியமா பேசுன? ஒரு விளையாட்டு வெறுப்புல சொன்னாச்சு. ஏண்டா தொழிலே தெரியாத நீ என்ன விட அழகா சேவ் பண்ணுவேன்னு சொன்னீல்ல? இதோ பாரு, கண்ணுக்கு எதிரில் ஆளு, கையில கத்தி. இப்ப நீ சேவ் பண்ணிய தீரணும். இல்ல இந்த இடத்தை விட்டு உன் பஸ் ஒரு அடி கூட நகராது. ஆமா போரை எங்கடா போரை? போய் சிறை. நாகப்பா என்னப்பா விளையாட்டு இது? இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். உங்க சவாலுக்கும் சவாலத்துக்கும் நான் தான் கிடைச்சனா? ஏன் பயமா இருக்கா? பயப்படாத சார், நான் இருக்கேன். ஏப்பா வீட்டுல வாரியா எடுத்து போட்டியா? என் முகம் என்ன ஆகுது? சும்மாரியா போய் முகம் பண்ணிட்டு 6 சாவு 100 சாவு துணிஞ்சவனு கேட்டியா துக்கம்? ஏயா ஏயா நடந்துற? உன்னை நம்பி யாரா இருக்காங்களா?
இன்னைக்கு உன்னை கொல்லாம விட போறதில்ல. டிரைவர் சார் உங்க கண்டக்டர் பார்பர் ஷாப்ல மாட்டிக்கிட்டா புடிச்சு வச்சிருக்கான். என்னடா அது? அவன் என்ன கரவ மாடா புடிச்சு வச்சிருக்கான்? போய் பாருங்க. பார்பர் ஷாப்ல ஏதாவது பாக்கி வச்சுட்டானா சோமேரி? என் பேக் நம்ம சாப்பிட்டோமே ஹோட்டல் அங்க விஷ்ணு டெம்பிள் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அவன் என்ன சொன்னான் சொல்லு. என்ன சொன்னானா? வழக்கமா என் கடைக்கு வர கிராக்கிக்கிட்ட என்னை விட அழகா சேவ் பண்ணுவன்னு சொன்னானே, விடுவனா? என்னன்னு அவன் என்னமோ தமாசுக்கு சொல்லி இருக்கு. தமாஷா? கத்திக்கு தோலுக்கு இடையில தமாஷா? இன்னைக்கு அவன் சிறைச்சி ஆகணும். ஓ சவால் அதானே? அடே கோக்கர்ணா, சரடா என்ன? என்னடா டேய், பக்கத்துல நிக்கிறானா? அந்த ஒட்டு நாயுடு, ஓட்டு யாருக்கியா போட போற? என்னடா கத்தி முனையில ஓட்டு கேக்குற? நீ போடுறவனுக்கு தாண்டா நானும் ஓட்டு போடுவேன். என்னடா இது முகத்துடைய ரகசியத்தை கப்பலேத்துறான்? என்னடா இது முகமாடா? இது 5 ஏக்கரா நிலமாறு இருக்கு. நாயுடு, வீட்டுல முழுகாம இருக்கிறாங்கன்னு சொன்னிய, என்ன குழந்தை எதிர்பார்க்கிற? ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? கண்ணாடிவே பாக்காட்டியா? அப்புறம் அதே மாதிரி குழந்தை பிறக்கும். என்னடா இளநீ வெட்டுற? அப்படிடா, அப்படி தூங்க வைடா. அப்படிடா. மெதுவா மெதுவா. வெரி குட், வெரி குட். சிங்கண்டா நீ. சவரக்கடை தோளாளி என்ன இந்த பக்கம் வந்து காட்சி கொடு. பாத்தியா? நம்ம பைய சகலகலா வல்லவன். பாபிஸ் வாங்குறியா? வாங்கிட்டேன். இதுக்கு முன்னால நான் சலூன்ல வேலை பார்த்தவன் தான். நான் தான் அவனை அழைச்சிட்டு போய் காரு வேலை ட்ரெயின் அப் பண்றேன். பழைய தொழிலே பரவாயில்லைன்னு சொன்னா அதுக்காக தொழில குறை கூறன்னு அர்த்தமா? நீ தான் தூளை தப்பு கணக்கு போட்டிருக்க. நெருப்புன்னா வாயா வெந்து போயிடும். உலகத்துல எந்த தூளுமே கேவலம் இல்லப்பா. மாலா, மரியாதையா அடுத்த 15வது மைல்ல இறங்கிடு. ஜாக்கிரதை. மைல் வரப்போகுது. ஏமாத்திட்டான். சரி, இனி அடுத்த திட்டத்தை நாம நிறைவேற்ற வேண்டியதான். புறப்படுங்க, வண்டியில இருங்க.